இன்னைக்கு ஜென்சி இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்க ஆஸ்பிரேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க. இது எப்படி பண்ணலான்றத ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜென்சி இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, லைக் கார் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோபதி பிளானிங் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா கனவுகளையும் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடியை ஃபுல்லாக பாருங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். நான் என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், சைல்டு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெகுலராக என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஜென்சி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டைலமா இருக்குது. காரு வெக்கேஷன் போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமா, இல்லை ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாமா அப்படின்ற டைலமா இருக்குது. நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலையும் என்ஜாய் பண்ணலாம், அதே சமயம் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 50,000 rupees earn பண்ணுறீங்க, அன்மேரிடாக இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸை பார்த்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் நீட்ஸ்க்காக 25K ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ரிமைனிங் 25,000 rupees நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பிளான் பண்ணும்போது எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு மணியை நீங்கள் லம்சமாக ஒதுக்கி வைக்கணும். எவ்வளோ ஒதுக்கி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 monthsலேருந்து 6 months சேலரியை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக வைக்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் லம்சமாக எடுத்து வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுன்னு சொல்லி தனியாக மந்த்லி பேசிஸில் ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ, இல்லை ஒரு ஆர்டிலேயோ, இல்லை ஒரு லோ டூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் மந்த்லி பேசிஸில் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஒரு கார்பஸ் கிரியேட்டாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் 4,000 rupees எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 7% அஸ்யூம் ரேட் ஆஃப் இன்டர்னில் உங்களோட மணி 1.6 lakhs க்ரோ ஆகிருக்கும். அதாவது முதல் வருஷம் முடிவில் 50,000 rupees கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் 1 lakh கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் 1.6 lakhs நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து பிளான் பண்ண வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்ட். 3 yearsல 1.6 lakhs கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கலாம். இது வந்து 3 months ஆஃப் சேலரி அமௌண்ட். நீங்கள் அது தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் எதுவும் எமர்ஜென்சிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அதை டாப் அப் பண்ணி வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ் ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் இது ரெண்டும் சேர்க்கும் போது கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். 25,000 rupeesல 4,000 rupees எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அனதர் 7,000 rupees நீங்கள் கார் வாங்குறதுக்காக பிளான் பண்ணுறீங்க. ஒரு 5 yearsக்கு ஒரு சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 11% அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் உங்கள் கார்பஸ் 5.5 lakhs க்ரோ ஆகிருக்கும். இந்த 5.5 lakhs அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் அடிஷனல் இஎம்ஐ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 25,000 rupeesல 4,000 எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 7,000 rupees ஒரு கார் வாங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்னொரு 4,000 rupees உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிறதுக்காக பிளான் பண்ணுறீங்க. இந்த வெக்கேஷன் ட்ரிப் எவ்ரி 2 years ஒன்ஸ் பிளான் பண்ணுறீங்க. அதுக்கு 4,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு டெட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்ராக்சிமேட்டாக 7% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் 1 lakh கிரேட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்மால் ட்ரிப் நீங்கள் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 lakh rupees எடுத்து நீங்கள் 2 years ஒன்ஸ் ட்ரிப்பு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்துக்கும் 15,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரிமைனிங் 10,000 rupeesஸை நீங்கள் உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக பிளான் பண்ண போகிறீங்க. லாங் டேர்ம் கோல்ஸ் வரும்போது நீங்கள் இயர்லி ஏஜ்லேயே ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். ரிட்டைர்மெண்ட்டுன்னு வரும்போது ஒரு லம்சம் கார்பஸ் இருந்தால் தான் அன்றைக்கி மந்த்லி இன்கம்மை நீங்கள் வாங்க முடியும். மந்த்லி 10,000 rupeesஸை ஒரு சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், இல்லை கொஞ்சம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 13% அஸ்யூம் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் உங்கள் கார்பஸ் நல்லாவே க்ரோ ஆகிருக்கும். அது எவ்வளோ மணின்றதை பார்க்கலாம். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி பேசிஸில். அதே சமயம் அந்த 10,000 rupeesஸை 15% ஸ்டெப் அப்பும் பண்ணுறீங்க. 15% ஸ்டெப் அப் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் 10,000 rupees, செகண்ட் இயர் 11,500 rupees, தேர்ட் இயர் 13,000 rupees, ஃபோர்த் இயர் 15,000 rupees, அந்த மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. டாப் அப் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் மணி வேணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எமர்ஜென்சி ஃபண்டுக்காக கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா 3 years கழிச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மணியை கூட நீங்கள் ஸ்டெப் அப்பாக இங்கே கொண்டு வரலாம்.
15% ஸ்டெப் அப்ன்றது உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்படி பிளான் பண்ணும்போது 15 இயர்ஸில் உங்கள் கார்பஸ் 1.2 crores கிரியேட் ஆகிருக்கும் 13% அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, இந்த 1.2 crores கார்பஸை சேம் 13%ல் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் கார்பஸ் 4 crores 9 lakhs ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் 25ல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸ் கழிச்சு, அதாவது உங்கள் ஏஜ் 50ல் 4 crores லம்சம் கார்பஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் ரெண்டுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் இயர்லி ஏஜ்லேயே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி அச்சீவ் பண்ண பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 விஷயம் பார்க்கணும் நீங்கள். ஒன்று ரிஸ்க்கு, இன்னொன்று ரிட்டர்ன்ஸ். ரிஸ்க்குன்னும் போது ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதே ஒரு மீடியமான டேர்முக்கு பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதே லாங் டேர்ம் கோல்ஸுக்கு ரிஸ்க் அதிகம் எடுக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்கும் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னால. அதனால் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நவம்பர் 9 அன்னைக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அதோட வெபினாரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஹவு டு சூஸ் ரைட் ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்கள் கிளைம்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ், பெனிஃபிட், கண்டிஷன், டிக்ளரேஷன், இது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் என்பிஎஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டுத்தையும் காம்போவாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுலேருந்து மந்த்லி இன்கம் எப்படி வாங்கலாம், இந்த மாதிரியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்டெப்த்தாக கொடுக்க போகிறேன். வெபினார் அட்டென்ட் பண்ணுங்கள். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ணுங்கள்.